வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த சனாதனம் அப்படிங்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லணும்னா சனாதனம் அப்படிங்கிறது இட்ஸ் a வே ஆஃப் லைஃப். எப்படி நம்ம நடந்துக்கிறோம், வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. தப்பு தண்டை பண்ணக்கூடாது, திருடாத, இன்னொருத்தன பொருளுக்கு ஆசைப்படாத அப்படிங்கிறது கூட சனாதன தர்மத்தில் ஒன்று. ஓகே, வயசாக நம்மளை அவ்வளோ நம்ம குழந்தைங்களாக இருக்கும்போது தாய் தகப்ப எவ்வளோ அழகாக நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வயசான காலத்தில் அவங்கள நம்ம அப்படியே பார்த்துக்கணும், கடவுள் மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது கூட சனாதன தர்மம் சொல்லுது. ஸோ இந்த சனாதன தர்மம் இருக்கக்கூடாதுன்னா அவங்கவுங்க அப்பா அம்மாவை வெளியே துரத்துடணும். முடியுமா? இட் இஸ் நாட் சனாதன தர்மங்கிறது. இட்ஸ் நாட் ஒரு ரிலிஜன் கிடையாது, இட்ஸ் a வே ஆஃப் லைஃப். அர்ஜுன் சொன்னதுல எனக்கு 100க்கு 100 உடன்பாடு. சனாதன தர்மம்ங்கிறது ஒரு வாழ்க்கை நடைமுறை. தர்மம் என்ன? நம்மளுடைய அக்கார்டிங் டு நம்ம சனாதன தர்மா எது நம்ம சமுதாயத்தை மேம்படுத்துதோ, பசங்களை பார்த்துக்கிறது, பசங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது, பசி இருக்கவங்களுக்கு சாப்பாடு போடுறது, அன்னதானம் செய்யறது, இதெல்லாம் தான் சனாதனம். அதுல ஒரு 2 சின்ன பிரச்சனைகள் நடுவில் வந்துச்சு. வெள்ளைக்காரனால வந்துச்சு. இந்த வர்ணத்தை கொண்டு கொஞ்சம் அதிகமா பிரிச்சாங்க. அதை வச்சு சனாதனத்தை எடை போடக்கூடாது. அர்ஜுன் சொன்னது 100க்கு 100 சரி. அர்ஜுன் சர்ஜா என் நண்பன். அவர் முதல்வனாக இல்லாம இருக்கலாம், ஆனா அவர் ஜென்டில்மேன் ப்ரூவ் பண்ணிட்டார். வெல் டன் அர்ஜுன். வாழ்க சனாதனம்.